நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். என்னோடு பேசும் என்று ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போம். ஆண்டவரே, உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க சுவாமி என்று கேட்போம். எத்தனையோ சத்தத்தை நாம் கேட்கிறோம். ஒரு முறை கூட ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். இந்த காலை வேளையிலே குடும்பங்களுக்காகவே பிரத்யேகமாக ஒரு செய்தியை நான் ஆயத்தம் செய்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு நிறைய சிக்கல்கள் ஆரம்பிக்கிற இடமே குடும்பம் தான். குடும்பம் நல்லா இருந்ததுன்னு வைங்களேன், எல்லாமே நல்லா இருக்கும். அப்படிதானே? ஆமா இல்லை ஏதாவது சொல்லுங்க. சோ உன்னத பாட்டின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Songs of Solomon chapter 2 verse 15. எடுத்தவங்க வாசிங்க. உன்னத பாட்டு நம்ம நிறைய அந்த புக்கை வாசிக்கிறது இல்ல. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. ஆமா. அப்போ திராட்சை தோட்டம் என்று நம்ம சொல்லும் பொழுது அது ஒரு குடும்பம். இந்த திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. உங்க குடும்பத்தை இன்றைக்கு கெடுக்கிற நிறைய பிரச்சனைகள் இருக்குதா இல்லையா? மல்கியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. மல்கியா 2:15 வாசிங்க. அவர் ஒருவரை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பூரணமா இருந்தது. பின்ன ஏன் படைத்தார்? ஏன் படைத்தார்? தேவ பக்தியோட சந்ததியை பெரும்படித்தானே. ஆமென். தேவ பக்தி உள்ள இன்றைக்கு குடும்பங்கள் ஆண்டவர் ஏன் கொடுத்திருக்கிறார்? உங்களுக்கு ஏன் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார்? ஏன் திருமணமானது? ஏன்? இதெல்லாம் கேள்வி எல்லாருக்கும் என்ன கேள்வி தெரியுமா கேட்பாங்க? ஏன் இந்த குடும்பம் எனக்குன்னு கேட்பாங்க. தயவு செய்து அப்படி கேட்கவே கேட்காதீங்க. தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு குடும்பம் கொடுத்தது. அந்த குடும்பத்தை எப்படி நீங்க கவனிக்கணும் தெரியுமா? பக்தி உள்ள குடும்பமாக வளர்க்க வேண்டும். எந்த திருச்சபையிலும் இல்லாதது இங்க ஒண்ணு நடக்கும். எப்பவுமே நிறைய அறிவுரைகளை உங்களுடைய அருமையான போதகர் ஐயா கொடுப்பார். எந்த திருச்சபையிலும் கிடையாது. ரொம்ப யதார்த்தமான உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றார் போல அவர்கள் எப்பொழுதுமே எனக்கு அது ரொம்ப வியப்பா இருக்கும். இந்த மாதிரி அறிவுரைகள் திருச்சபையிலே சொல்லப்படுவது இல்லை. இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு எப்படி பிள்ளைகளை வளர்ப்பது, எப்படி நான் இருக்க வேண்டும் என்று உங்களுடைய அருமையான ஐயா ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு ரொம்ப கரிசனையோடு அவருடைய பெரிய பாரம் என்ன தெரியுமா? இந்த பிள்ளைகள் அவங்களுடைய முகத்தை நீங்க பார்த்து நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். அந்த பிள்ளை சாட்சி சொல்லும்போது பூரிப்பா இருந்தது. எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. அதுதான் அவருடைய இலக்கு. இந்த திருச்சபையின் பிள்ளைகள் வரும் காலங்களிலே அவர்கள் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்பது. அதனாலதான் அவங்க சின்ன பிள்ளைகளுக்கு அவ்வளவு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆண்டவராகிய இயேசுவும் அதே தான் செய்கிறார். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது என்று ஆண்டவராகிய இயேசு. சிறு பிள்ளைகள் பாத்தீங்களா? இன்னைக்கு ஒரு பிள்ளை, உன் பேர் என்னம்மா? ரோசலின். இந்த ரோசலின் இன்றைக்கு ஒரு பிள்ளை தான். ஆனால் அவள் மூலமாய் அவளோட இனி வரும் போற சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நீங்க நினைக்கிறீங்க இந்த ஒரு பிள்ளை தானே? இல்ல, அவ வளருவா, அவ பெரியவள் ஆயிட்டு, அவளுக்கு திருமணமாக அவள் பிள்ளைகள் அவங்களை எல்லாரையும் பக்திக்குள்ள நடத்துவா. இதுக்கெல்லாம் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? நீங்க சாதாரண ரோஸ்லின் இன்னைக்கு பாக்குறீங்க. இந்த ரோஸ்லின் வரும் நாட்களிலே அவங்க எந்த ஊர் மணி? கண்டிப்பா வில்லாங்காட்டூர் தான் இருப்ப இல்ல? ஆமா, வில்லாங்காட்டூர்ல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக போகுது. இந்த திருச்சபையின் மூலமாய் நிரம்பி வழி போகுது. நீங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே இந்த திருச்சபை நிரம்பி வழி. ஒரு பெரிய சேனை ரெடி ஆயிட்டு இருக்குங்க. ஒரு பெரிய சேனை இங்க எழும்பிட்டு இருக்கிறது. நீங்க ரொம்ப அசதியா இருக்காதீங்க. ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, டோன்ட் பி a spectator, be a participant. அதுதான் ஐயா சொன்னார். வாங்க 30 பேர்ல ஒருத்தர் வாங்கன்னு. நீங்க வெறுமனே பார்வையாளரா இருக்காதீங்கள், பங்குதாரரா இருங்க. பார்த்துட்டு போறது மாதிரி இருக்காதீங்க. திருச்சபையிலே அங்கம் வகிக்குங்க. வாங்க, என்ன செய்யலாம்? நிறைய வேலைகள் இருக்கு திருச்சபையில. be a participant, பங்குதாரரா இருங்க திருச்சபையில.
எத்தனையோ திருச்சபை இன்றைக்கு மங்கி போய் கொண்டு இருக்கிறது. உங்கள் திருச்சபை ஜெபத்தில் வளருகிறது. வெள்ளிக்கிழமை தோறும் ஜெபம், இரவு ஜெபம், வேதத்தை வாசிக்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள், வேலை செய்கிறார்கள். நம்ம தமிழ்நாடுல, இந்தியாவில் A to Bன்னு ஒண்ணு இருக்குது, தெரியுமா? A to B தெரியுமா? இன்னொன்னு உருவாக போகுது, A to Fன்னு. என்னது A to Fன்னா என்னன்னு புரியல உங்களுக்கு? என்னன்னு தெரியுதா? தெரியல, யோசிங்க. சரி, அப்படிதான் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கீங்க. நாங்க நல்ல உன்னிப்பா நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க. எந்த திருச்சபை ஜெபிக்கிறதோ அந்த திருச்சபை வளரும். எந்த திருச்சபை ஊழியம் செய்கிறதோ அந்த திருச்சபை வளரும். நீங்க ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வராம போனீங்கன்னா எதையோ இழந்தீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆமென். உங்க வீட்டுல இருக்கிறவங்களை ஒருத்தரையும் விடாதீங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் கட்டாயப்படுத்தி கூட்டுவாங்க. இங்கே ஆராதனை வேளையில அநேகர் ஆண்டவர் தொடுகிறார். ஒவ்வொரு ஆராதனையும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. நான் ஏதோ மிகைப்படுத்தி சொல்வதற்காக நான் சொல்லல, நான் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக நான் ஃபீல் பண்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஐ ஃபீல் இன் மை ஸ்பிரிட். நான் அங்க உட்கார்ந்து நான் நல்லா உணர முடியுது. ஒருவேளை என்னடா இவங்க இந்த பாட்டு பாடுறாங்க, ஆனால் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பாடல் வரிகளும் ஆண்டவராகிய இயேசு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறதை என்னால் 100% உணர முடிகிறது. அவங்க எவ்வளவு மெனக்கிடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பாட்டு பாடுறதுக்கு எவ்வளவு மெனக்கிடுறாங்கன்னு தெரியுமா? எத்தனை முறை பாடி பழகி. உண்மையை சொல்றாங்க, நிறைய திருச்சபையில் அது இல்லை. நான் குறை சொல்வதற்காக சொல்ல, ஏனென்றால் இந்த திருச்சபை அனல் மூட்டப்படுகிறது. திருச்சபை வளர்ந்து கொண்டு இருக்கிறது. பிரச்சனை இருக்குதுங்க, பிரச்சனை இல்லாம இல்ல, ஆனால் வளரும். திருச்சபை வளரும். சரி, குடும்பத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றான்னு பார்ப்போம். 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏலின்னு ஒருத்தரை பார்க்கலாம். இந்த ஏலி ஒரு ஆசாரியன். வாசிங்க. ஏலியின் குமாரர் பேலியானின் மக்களா இருந்தார்கள். பாருங்க, எல்லாம் இங்க நிறைய பேர் தகப்பன்மார்கள் இருக்கீங்க, தாய்மார்களும் இருக்கீங்க. நல்ல கவனிங்க. இந்த ஏலி ஒரு ஆசாரியன், ஒரு தகப்பன். கவனிங்க, நீங்க தகப்பனா இருக்கிறீங்களா இல்ல தாயா இருக்கிறீங்க, உங்க பிள்ளைகளை சரியாக வளர்க்க வேண்டும். பிள்ளைகளை வளர்ப்பது உங்களுடைய கடமை. நீங்க பிள்ளைகளை சரியா வளர்க்கலன்னா, நான் சொல்றேன், நான் என்னுடைய வாழ்க்கையில நிறைய அந்த மாதிரி சந்தித்து இருக்கிறேன். நிறைய தகப்பன்மார்கள் அவங்க சரியா இல்லாதனால பிள்ளைகள் சரியாக இல்லாமல் போனதை என் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். தாய்மார்கள், அம்மாமார்கள் சரி இல்லாம போனதுனால பிள்ளைகள் சிதறடிக்கப்படுகிறார்கள். உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு நீங்க தான் கணக்கு கொடுக்கணும். அதுவா வளர்ந்துரும்லாம் கிடையாது, நீங்க தான் வளர்க்கணும். பிள்ளையாண்டானை வளர்க்க வேண்டிய வழி நடத்தணும். அது உங்களுடைய பொறுப்பு. சும்மா அப்படியே இருந்துட்டு இருக்காதீங்க. அப்புறம் கடைசியில ஐயோ என் பிள்ளை இப்படி ஆயிட்டானே கதறாதீங்க. பின்பு கதறுவது காட்டிலும் முன்பே முழங்கால் படிங்க, ஆண்டவரே என் பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ளும். இன்னைக்கு எத்தனையோ வளர்ந்த பிள்ளைகளை சரி பண்ண முடியல. அம்மாவுக்குள்ள எல்லாம் வளர்ந்துட்டாங்க, அம்மா சொன்னா கேட்க மாட்டாங்க, அப்பா சொன்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், 5இல் விளையாதது 50 விளையவே விளையாதுங்க. இந்த பிள்ளைகளுக்கு இப்போ ஏன் சண்டே கிளாஸ் எடுக்கிறாங்க? இந்த பிள்ளைகளை இப்பொழுதே சரி பண்ணாதான் உண்டு, இல்லைன்னா கஷ்டம். இந்த ஏலி என்ன பண்ண, அந்த பிள்ளைகளை ஒழுங்கா நடத்தல. ஊழியக்காரங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். உங்கள் பிள்ளைகளை சரியாக நடத்தணும். ஜெபிக்கிறார்களா, வேதத்தை வாசிக்கிறார்களா கண்காணிக்கணும். ஒருவேளை வாலிப பசங்களாம் இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, அவங்க இந்த ஏலி ஃபெயில் ஆன என்ன பண்றாரு பாருங்க. வாசிங்க 2ஆம் அதிகாரம், அதே 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். போதும். இது என்ன உண்மை புரியலையே? நீங்களே யோசிப்பீங்க, என்னங்க இது எனக்கு உண்மை புரியல, என்னங்க அந்த காலத்துல கடவுள் சொல்லி கொடுத்தாரு, கடவுள் என்ன சொல்லி கொடுத்தாருன்னு உபாகம புத்தகம் 11ஆம் அதிகாரம் 18, 19, 20 எல்லா தகப்பன்மார்களும் தாய்மார்களும் நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. உபாகம புத்தகம் 11ஆம் அதிகாரம் 18. ஆகையால் உங்களின் நாட்களும் உங்கள் பிள்ளை நீங்க எல்லாம் செழிப்பா இருக்கணும்னா என்ன செய்யணும்? வாசிமா. உங்கள் நாட்களும்
உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் ம். பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல ம். அநேகமாய் இருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை என் வார்த்தை பாருங்க, தகப்பன்மார்கள் தாய்மார்கள் நல்லா கவனிங்க. தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணணும்? வாசிமா. உங்கள் இருதயத்திலும் இருதயத்துல. இப்போ நீங்க எல்லாம் சைக்கிள் ஓட்டுவீங்க இல்ல? உங்க பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாம இருந்தா உங்க பிள்ளைகளுக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுக்க முடியுமா? முடியாதுங்க. அதே மாதிரிதான், நீங்க பைபிள்ல படிக்காம, நீங்க ஜெபிக்காம, நீங்க ஒழுங்கா சர்ச்சுக்கு வராம இருந்தா உங்க பிள்ளைகள் எப்படி வருவார்கள்? நிறைய என்ன பிள்ளைங்களாம் எங்கிட்ட, எங்க அப்பா எல்லாம் படிக்கவே மாட்டாரு, நான் எங்க படிக்கணும்ன்றாங்க. இன்னைக்கு மாடல் என்ன? நீங்க வைக்கிறதா மாடல். வாசிமா. உங்கள் இருதயத்திலும் உங்கள் முதல்ல தகப்பன்மார்கள், எத்தனை பேர் தகப்பன்மார்களை கை காட்டுங்க. அப்பா எல்லாம் இருக்க கை காட்டுங்க. அம்மா எல்லாம் கை காட்டுங்க. இந்த வசனத்தை முதல்ல உங்க இருதயத்துல வச்சுக்கணும். எதை? இந்த வேத வசனத்தை உங்க இருதயத்துல வச்சுக்கணும். அப்புறம் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து. எங்க பதிய வைக்கணும்? வெறுமனே படிக்க கூடாது. எத்தனையோ காரியங்களை நீங்க படிக்கிறீங்கல்ல, ரீல்ஸ். இப்போ அப்பா அம்மா கூட ரீல்ஸ் பார்த்து கிடக்குறாங்க. வாசிமா. அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாவது. அப்பா அம்மார்கள் எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்களோ, அம்மா அம்மார்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ, முதல்ல உங்களுக்கு அடையாளமா இருக்கணும்னா நீங்க வசனத்தை கை கொள்ளணும், வசனத்தின்படி வாழணும். அப்புறம் உங்க பிள்ளைகளை போய் பைபிளை படின்னு சொல்லணும். நீங்க முன் உதாரணமா இருக்கணும். வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. நீங்க சொல்லலாம், எங்க அப்பா எல்லாம் படிக்கவே மாட்டார், நாங்க எங்களுக்கு இயேசுவே தெரியாது. பரவாயில்ல. ஆனா நீங்க இப்போ உங்க சத்தியத்தை கேட்கறீங்களா? அக்கா ஜெபம் பண்ணாங்க இல்லையா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விட. இப்போ உங்களுக்கு நேரா சத்தியம் வருது இல்ல? அப்ப இந்த வசனத்தை எல்லாம் நீங்களும் மனப்பாடம் செய்யணும். ஐயோ, எனக்கு எதுக்கு இங்க சர்ச்சுக்கு வரோம்? வசனத்தை அறிந்து கொள்ள, ஆண்டவராக இயேசுவை தெரிந்து கொள்ள, அவருக்காக வாழதான். வாசிமா. உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து. என்ன பண்ணோம்? நீங்க படிச்சுட்டு நீங்க அதன்படி வாழ்ந்து அப்புறம் பிள்ளைகளை எப்படி தெரியுமா? நம்ம ஃபேமிலியில ரொம்ப பிரச்சனை ஒண்ணு என்ன தெரியுமா? குடும்பமா ஜெபம் பண்ண மாட்டோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்க வந்தா எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறாங்க. இதெல்லாம் எனக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது பிரமிப்பார்கள், சில நேரத்தில் அழுகையே வந்துடும். எப்படிடா இவங்க எல்லாம் இப்படி ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறாங்க? ரொம்ப சுயநலம் உள்ளவர்களாக நாங்கெல்லாம் சென்னையில அப்படிதான். நீங்க எல்லாம் எப்படின்னு தெரியல. ரொம்ப அழகாக சாப்பாடு வைப்போம். இங்க நிறைய சாப்பாடு வைக்கிறாங்க, எல்லாருக்கும் நிறையவே கொடுக்குறாங்க. நான் கேட்டேன் நேத்து கூட, எப்படி உங்களால முடியுது? சார், எங்களுக்கு இதெல்லாம் பழகிடுது சார். என்ன அருமையான ஒரு உங்கள் குடும்பம் எப்படி இருக்கு? அப்பா ஒரு டைம், அம்மா ஒரு டைம், பிள்ளைகள் ஒரு டைம் சாப்பிடவே கூடாது. எல்லாம் ஒரே நேரத்தில் சாப்பிடணும். அப்பதான் ஒரே நேரத்தில் ஜெபம் பண்ண முடியும். உங்க குடும்பம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு உணவாவது ஒன்னா சாப்பிடுங்க. அப்பதான் ஒரு உணவு சாப்பிடுறவங்க நீங்க ஒன்னா ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, ஜெபம் பண்ணலன்னா ஒண்ணும் நடக்காதுங்க. இன்னைக்கு உலகத்துல நடக்கிறதெல்லாம் கேட்டு பாத்தீங்க, நீங்க எல்லாம் பாக்குறீங்க, நியூஸ் கேட்குறீங்க, செய்தித்தாள் என்ன எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா? மூணாம் உலக போர் வருவதற்கு எல்லா சாத்தியக்கூறும் இருக்கு. ஒரு குண்டு போட்டாங்கன்னா ஒரு நாடே காலி. அப்படி இருக்குது இன்னைக்கு. விலைவாசிலாம் கடகடன் ஏற போகுது. என்ன நடக்கும்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். நம்மளை பாதுகாக்கணும்னா ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும். 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 29. ஏலி என்ன பண்ணார்? அப்போ என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். பாருங்க என்ன பண்றாங்க? உதைக்கிறாங்க. யாரு? ஏலியும். இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் வசனத்தை நெக்லெக்ட் பண்றாங்க, உதாசீனப்படுத்துறாங்க. ரொம்ப வருத்தமா இருக்குங்க. கிறிஸ்தவர்கள் இயேசுவின் வார்த்தையை உதாசீனப்படுத்துறாங்க. திருச்சபைக்குள்ள வந்து போன நோண்டிட்டு இருக்கிறாங்க. என்னங்க அவ்வளவு முக்கியம் உங்களுக்கு? இயேசுவை காட்டுல எதுங்க முக்கியம்? போன 2 வாரம் முன்னாடி என்னுடைய சர்ச்சில் உட்காந்து, எனக்கு முன்னாடி கணவன் மனைவி 2 பேரும் உட்காந்து போனை பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன பாக்குறாங்கன்னு பார்த்தா, என்ன பொருள் வாங்கலாம்னு பாக்குறாங்க. என்னங்க நடக்குது இன்னைக்கு உலகத்துல? உங்களுடைய இருதயம் எங்கே இருக்கிறது? புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறார் ஆண்டவர். குடும்பங்கள் ஏன் ஆண்டவரை புறக்கணிக்க ஒரு நாள் வரும், அன்றைக்கு ரொம்ப பரிதாபமான நிலையில நீங்க நிப்பீங்க. ஒருத்தரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. நான் யாரையும் இதுவா சொல்லல. இன்றைக்கு திருச்சபை அப்படிதான் இருக்கு. சர்ச் உள்ள வரணும், போனை ஆஃப் பண்ணி போட்டுருங்க. என்னங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியம்? இயேசுவோட எதுங்க முக்கியம்? இயேசுடைய வார்த்தையோட எதுங்க முக்கியம்? இன்றைக்கு ஏலி ஆண்டவருடைய வசனத்தை, பலிபீடத்தை புறக்கணித்தார்.
இயேசு இங்க ஐயா பேசும்போது நீங்க கவனிங்க பிள்ளைங்களா, ஐயா பேசும்போது நல்லா கவனிக்கணும். நிறைய நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்றாங்க. திருச்சபையில சின்ன பசங்களை சேர்க்கவே மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? அவங்க உள்ள வரும்போதே ஒதுக்கி அந்த பக்கம் உட்கார வச்சிருவாங்க. உங்களுக்கு திருச்சபையில உட்கார வச்சு வரிசையா உட்கார வச்சு உங்களுக்கு நிறைய கதைகள் பாட்டு எல்லாம் சொல்லி தராங்க. உங்களுக்குன்னு பிரத்யேகமாக 5வது வாரம் உங்களுக்குன்னே கொடுக்குறாங்க. எதற்கு இதெல்லாம்? நீங்கள் வசனத்தை அறிய மல்கியால சொன்ன மாதிரி பக்தி உள்ளவர்களாய் நீங்கள் வளரணும். இந்த விருதாச்சலத்துல இருந்து வேப்பூருக்குள்ள இருக்கிற எல்லா கிராமங்களும் தலைகீழாக மாறணும்னு தான் ஐயாவோட விருப்பம். உங்க பெற்றோர்கள் கூட இவ்வளவு முயற்சி எடுக்க மாட்டாங்க உங்களுடைய வாழ்க்கையில. அப்படித்தானே? பிள்ளைகள்லாம் சொல்லுங்க, நீங்க நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களா இருக்கணும்னு உங்க பெற்றோர்கள் எவ்வளவு முயற்சி செய்யறாங்க. நீங்க நல்லா இருக்கணும், நல்லா நல்ல நல்ல விஷயங்களை கேட்கணும், உங்க பெற்றோர் முயற்சி எடுக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. உங்களை வேன்ல கூட்டு வந்து உங்களுக்கு உணவு கொடுத்து உங்களுக்கு வசனத்தை கொடுத்து ஏன் இதெல்லாம் செய்ய வேண்டும்? நீங்கள் எப்படி ஆகிலும் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று அந்த இருதய துடிப்பு தான் அவருக்கு. அதை உணர்ந்து கொண்டு நீங்க மட்டும் இல்ல, நிறைய பிள்ளைங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வருவீங்களா? 5வது வாரம் இந்த திருச்சபை நிரம்பி வழியணும், இடம் இல்லாம மேல போய் உட்காரணும். கொண்டு வருவீங்களா? நல்ல நல்ல நிகழ்ச்சிலாம் உங்க அக்காமார் அண்ணமார் தான் செய்ய போறாங்க. இதோடைய முடிவு என்னாச்சு? 1 சாமுவேல் 3:13 வாசிங்க. இப்படி அவர் புறக்கணிச்சனால, ஏலி புறக்கணிச்சனால பிள்ளைகள் தாறுமாறா போச்சு. என்ன முடிவு? அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணினார்கள். நல்ல கவனிங்க. என்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறோமோ, இன்னைக்கு தயவு செய்து இன்னில இருந்து உங்க வீட்டுல ஃபேமிலி பிரேயர் பண்ணுங்க. நீங்க 2 பேர் இருந்தாலும் பரவாயில்ல. பிள்ளை வந்து வெளிநாட்டுல இருக்குது, வெளியூர்ல இருக்குன்னா நீங்க 2 பேர் இருக்கீங்களே, நீங்கள் ஒரு குடும்பம் தான். உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதியும், ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதியும். நீங்க தனியா இருந்த விட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் ஃபேமிலியில எல்லாரும் வரணும். குடும்பங்கள் இன்றைக்கு சீரடிந்து போய் கொண்டிருக்குங்க, சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்குங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூளைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகள் எல்லாம் என்ன தவறு செய்யறாங்கன்னு பெற்றோருக்கு தெரியாம போயிடுது. சாபத்தை வர வச்சுட்டு இருக்காங்க. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு வாலிப பசங்க திணறாங்க, ட்ரக்ஸ்ல மாட்டிட்டு திணறாங்க. என்ன பண்றதே தெரியல, புரியல அவங்களுக்கு. ஐயோ எங்களை யாராவது காப்பாற்ற மாட்டாங்கன்னு உள்ள ஒரு கூவல் இருக்கு, ஆனால் அவர்களை விடுவிக்க யாருமே இல்லை. நிறைய பிள்ளைகள் கவலைப்படுறாங்க, ஐயோ என்னை யாருமே காப்பாற்றுறதுக்கு இல்லையே. சிறு பெண் பிள்ளைகள் கதறாங்க, ஐயோ என்னை காப்பாற்ற யாரும் இல்லையே. பெற்றோர்களே தயவு செய்து எழும்புங்கள். வேலை 24 மணி நேரமும் இருந்தா 48 மணி நேரம் இருந்தா கூட வேலை செய்வீங்க போல இருக்கு. நீ மரிக்கும் பொழுது நீ என்ன கொண்டு போக போறாய்? உன் பிள்ளைகளை பக்தி உள்ளவர்களாய் நடத்திட்டு போ. உன் பிள்ளை உன்னுடைய சவப்பெட்டிக்கு பக்கத்துல நின்று, அப்பா நீ எனக்கு சொல்லி கொடுத்த வசனத்தின்படி நான் வாழ்வேன்னு கண்ணீர் வடிக்கணும். அப்பா உன்ன மாதிரி நான் இருப்பேன், ஒரு பக்தி உள்ளவனா இருப்பேன்னு உன் பெட்டி கிட்ட நின்று உன் புள்ள கதறி அழுகுற மாதிரி பண்ணிட்டு போ. ஒரு தப்பான உதாரணமா, அப்பா நீ குடிச்சு செத்து போயிட்டியப்பா, அப்படியா ஏன்பா அப்படி பண்ணு கதற விட்டுறாதீங்க உங்க பிள்ளைகளை. இன்னைக்கு அந்த பிள்ளை ரோஸ்லினோட பிள்ளையை கதறலை அவர் ஆண்டவர் கேட்டபடினாலே ஆண்டவர் அவங்க அப்பாவுக்கு விடுதலை கூட தொடர்ந்து ஜெபம் பண்ணோம். மற்றவர் எத்தனையோ பிள்ளைங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த மாதிரி சாபத்தை வரவித்துக் கொள்ளாங்க. ஏலியோட முன்மாதிரியான வாழ்க்கை இல்லாதனாலே அவனுடைய பிள்ளைகள் தாறுமாறாக போனார்கள். தயவு செய்து சிந்தியுங்கள். இன்றைக்கு வயசு சென்ற பிறகும் பிள்ளைகள் பெற்றோரை புறக்கணிக்கிறாங்க தெரியுமா? ஒரு வயசுக்கு மேல ஆனோன்னு அம்மா பேச்சு அப்பா பேச்சு கேட்கறதே கிடையாது, சுத்தமா கேட்கறது. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் கடவுள் உங்களுக்கு கொடுத்த பெற்றோருங்க. அவங்க படிப்பறிவு இல்லாம இருக்கலாம், அவங்க உலக அனுபவம் இல்லாம இருக்கலாம், ஆனால் அவர்கள் உங்கள் பெற்றோர். ஏனால் வேதம் சொல்லுங்கள், தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு. கனம் பண்றியா? ஏய் வா போ, நீ போ. அப்பா எப்படி கூப்பிடுற, அம்மா எப்படி கூப்பிடுற? இங்க வா. என்ன? ஏலி அவன் பிள்ளையை சரியாய் நடத்தாதனால் சாபம் வந்து. அடுத்தது இன்னொரு தடவை பார்க்க போறோம்.
அவர் பேர் தான் சாலமோன். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது அவன், ராஜாவாகிய சாலமோன் உம்முடைய சொல்லை மறுப்பதில்லை. சூனேம் ஊராளாகிய அபிஷாக்கை எனக்கு அவர் விவாகம் பண்ணி கொடுக்க அவரோட பேசும்படி வேண்டுகிறேன் என்றார். அதற்கு சாலமோன் 1 ராஜாக்கள் 2:12. சாலமோன் தன் தகப்பனாகிய கரெக்ட். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதினுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். அவன் ராஜபாரம் மிகவும் ஸ்திரப்பட்டது. இங்க பாருங்க, சாலமோன் அவங்க அப்பா அவனுக்கு என்ன பண்ணாரு? நல்ல விஷயங்களை கொடுத்துட்டு போனார். எப்பா இந்த ராஜ்யம்லாம் நீங்க கூட என்ன பண்ண போறீங்க? உங்க பிள்ளைகளுக்கு சொத்துக்கள் எல்லாம் கொடுத்துட்டு தான் போவீங்க. அது மாதிரி தான் தாவீது என்ன பண்ணார்? அவனுடைய பிள்ளைக்கு சாலமோனுக்கு கொடுத்துட்டு போனார். ஆனா அவனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணார். 1 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என்ன அட்வைஸ் பண்ணாரு? உலகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன், நீ திடன் கொண்டு புருஷனா ஒழுங்கா இருன்றார். தாவீது மரிக்கும் முன்பாக அவங்க பையனுக்கு அட்வைஸ் பண்றாரு. எப்பா நீ எப்படி இரு, இங்க கவனிங்க, பிள்ளைங்களை கவனிங்க, பேசாதீங்க, ஒரு புருஷன் உருப்படியா இருன்றார். என்ன சொல்றாரு? அவங்க அப்பா அவன் சாக போறாரு. டேய் இனிமேலாவது ஒழுங்காயிடுறா. எங்க அப்பா இறந்து போகும்போது எங்க அண்ணன் ரொம்ப ஒரு தார்மாரான வாழ்க்கை வாழ்ந்தார். எங்க அப்பா எங்க அண்ணன் சொன்னார், இனிமேலாவது ஒழுங்காயிடுறா அப்படின்னாரு. ஆனா எங்க அண்ணன் தவறி விட்டுறாங்க. அதை விட்டு எங்க அப்பா சொல்ல கேட்கல. அதுக்கப்புறம் எங்க அப்பா இறந்தாரு. அதுக்கப்புறம் அவரு ஆண்டவரை ஏத்துக்கின பிறகு, ஐயோ எங்க அப்பா எத்தனை முறை சொல்லியும் நான் கேட்கலையே அப்படின்னு கதறா. இட்ஸ் டூ லேட். காலம் தாமதமாயி நீ மனம் திரும்பி பிரயோஜனம் இல்லை. எல்லாம் முடிஞ்ச பிறகு மனம் திரும்பி பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட் அது. நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானா இரு, அறிவுள்ளவனா இரு. எங்க போன அப்பாவோட அட்வைஸ் பாருங்க, நீ எங்க வேணா போப்பா, ஜாக்கிரதையா இரு, ஒரு உருப்புடற ஆள் மாதிரி இரு, புத்திமானா இரு. கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்ன சொல்றாரு? அட்வைஸ் பண்றாரு. உன் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் ஆண்டவருக்கு அன்பு கூறுப்பா. ஆண்டவர் தான்ப்பா முக்கியம். நல்ல அப்பா, ஏலி மாதிரி இல்ல, இவரு நல்ல ஃபாதர். சொல்லி கொடுக்கிறாரு எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி கொடுக்கிறாரு. தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க. நீ அந்த சிங்காசனத்திலேயே இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு ஒரு அப்பா, நல்ல அப்பா அவர் அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு. ஆனா நம்ம சாலமோன் என்ன பண்ண? 1 ராஜாக்கள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோட சம்பந்தம் கலந்து. யார் கூட போறாரு இப்போ? எகிப்து என்பது ஆண்டவருக்கு விரோதமான. இவரு இப்போ என்ன பண்றாரு? நம்ம இந்த உலகத்துல நடக்கிறது தான், இது ஒண்ணு புதுசு இல்ல. பழைய காலத்துல நடந்தா இன்னைக்கு நடக்குது. எகிப்துனா ஆண்டவரே அறியாதவர்களோட அவர் கல்யாணம் கட்டுறாரு. ரொம்ப டேஞ்சர். நிறைய வாலிப பிள்ளைகள்லாம் இங்க இருக்கிறீங்க. கல்யாணம் கட்டும் போது ஆண்டவரை அறிந்தவர்களாக, இயேசு தெரிந்தவர்களாக கல்யாணம் பண்ணுங்க. இல்லைன்னா சிக்கல். சாலமோன் அது ஒரு உதாரணம். வாசிமா. தன்னுடைய அரண்மனை பார்வோனின் குமாரத்தியை விவாகம் பண்ணி தன்னுடைய அரண்மனையையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்று மதில்களையும் கட்டி தீரும் மட்டும் அவன் அவளை தாவீதின் நகரத்தில் கொண்டு வந்து வைத்தான். பாத்தீங்களா? வைஃப் வந்த உடனே இன்னொரு ஆள் உள்ள வந்த உடனே மாறிச்சு. இன்னும் என்னென்ன மாறு? 1 ராஜாக்கள் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவாகிய சாலோமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோபாபியரும். இப்ப என்ன பண்றாரு? அவர் ஒரு பிள்ளைய கட்டல, பிள்ளைய கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம எல்லாம் கட்ட மாட்டோம், நான் கண்ணில் எல்லாத்தையும் பார்த்துன்னே இருப்போம். இன்னைக்கு சாலமோன் என்ன பண்றாரு? எல்லாரையும் பாக்குறாரு. மோகாபியர், அம்மோனியர் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிக்கிறார். மோபாவியரும் அம்மோனியரும் யோதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதி ஆகிய அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தார். அவருக்கு ரொம்ப ஆசை. பாருங்க, அப்பா சொல்றது கேட்க மாட்டோம், நம்மளே ஆசைப்படுவோம்ல. இதுதான் அவரு செய்யறாரு. சாலமோன் என்ன பண்றாரு? நம்ம ஆசை, சின்ன பிள்ளைங்களாம் நல்லா கவனிங்க. நம்ம ஆசை உங்களுக்கு சின்ன வயசுல வரும். இந்த மேல இவங்க மேல ஆசை, அதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது. அந்த மேல அது ரொம்ப ஆபத்தான இன்ஃபாக்சுவேஷன் சொல்லுவாங்க. ஒரு ஈர்ப்புனால ஏற்படுது, அதெல்லாம் வேண்டாம். சாலமோன் பண்ணி என்ன பண்ணாரு பாருங்க, வாசிங்க.
நீங்கள் அவரண்டைக்கும் அவர்கள் உங்களண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி என்ன பண்ணுவாங்க? அவர்கள் தேவனை பின்பற்றும்படி. நீங்க சொல்லுவீங்க அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவங்களை மாத்திக்கிட்டு, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்பா அம்மா பேச்ச கேட்காம போன இந்த சாலமோன் என்ன பண்றாங்க? அந்நியர்களோட கணக்குந்துட்டாங்க. நடந்தது என்ன? இன்னைக்கு காலேஜ் இன்னைக்கு ஒன்று புதுசா ஒன்று சொல்றாங்க. ஒருவேளை நீங்க அதெல்லாம் கேட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல. சிச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? கேள்விப்பட்டுக்க மாட்டீங்க. சூழ்நிலையினாலே நாங்கள் நேசிக்கிறோம். அன்பு வரக்கு சூழ்நிலை, சிச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப். இது ஒரு புது வார்த்தை. ஒருவேளை நீங்க ஒரு சிலருக்கு தெரியும். ஒரு ஆப்பே இருக்குது இதுக்கு, தெரியுமா? ஒரு ஆப் வச்சிருக்கிறாங்க. அது என்னன்னா அந்த ஆப் வேணாம், அதெல்லாம் சொன்னா நீங்க போய் போட்டு சிக்கல்ல மாட்டிப்பீங்க. சரி, உபாகம புத்தகம் 7ஆம் அதிகாரம் 3:4 என்ன சொல்லுது? வேகமா வாசிங்க. உபாகமம். அவர்களோடு சம்பந்தம் எவர்களோட? இந்த மாதிரி அந்நியர்களோட போய் கலக்காத. ஆண்டவரை அறிந்த மக்களோடு இரு. அப்பா பேச்ச கேட்காம போனா உபாகமத்துல மோசேக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்பா இவங்கெல்லாம் இவங்களோட சேர்ந்தாதான் நல்லது, இவங்க அவங்களோட சேர்ந்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிரும்பா, தயவு செய்து ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு ஏற்கனவே மோசே சொல்லுகிறார். மோசே சொன்னதுக்கும் கேட்கல, அப்பா சொல்றதுக்கும் கேட்க மாட்டாங்க. நம்ம எல்லாம் அப்படிதான், நம்ம பேச்சை நம்மளே கேட்க மாட்டோம். அப்படிதான் நடக்குதுங்க. வாசிங்க. அவர்களோட சம்பந்தம் கலவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொல்லாமலும் இருப்பாயாக. இப்போ தெளிவா தெரியுதுல, அந்நியர்களோட பிணைக்கப்படவே கூடாது. ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். தேவையில்லாம போய் சிக்கி மாட்டிக்காதீங்க. இன்னைக்கு நிறைய போன்ஸ்ல டேட்டிங் ஆப்பை போட்டு நிறைய பேர் சிக்கல் இருக்கிறாங்க. இன்ஸ்டால இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க. அதுல அந்த ஃபாலோயர்ஸை ஃபாலோ பண்றதுக்கே உங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். தயவு செய்து எச்சரிக்கையா இருங்கள். சாலமோனுடைய என்ன நடந்தது? இந்த மாதிரி தப்பான வழி போனதுனால என்ன? 1 ராஜாக்கள் 11 8ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ராஜ்யபாரம் உடைந்தது, அவன் ராஜ்யம் எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் யூதா ஒன்றுமே இல்லாமல் பாபிலோனிற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். பாருங்க, அப்பா பேச்சை கேட்கல, அவ்வளவுதான் நடந்தது. என்ன? ராஜ்யம் உடைந்தது. நீங்க உங்க அப்பா பேச்சு அம்மா பேச்சு எல்லாம் கேட்காம போனீங்கன்னா குடும்பம் இன்றைக்கு சிதறடிக்கப்படும். குடும்பம் உடைவதற்கு காரணம் யார் தெரியுமாங்களா? நீங்களே காரணம். உங்க வீடு உடையறதுக்கு நீங்க தான் காரணம். இங்க சாலமோன் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அந்நியர்களோடு பிணைக்கப்பட்டனாலே அவன் குடும்பம் உடைஞ்சிச்சு. கல்யாணம் ஆனவங்கள எச்சரிக்கையா இருங்க. கல்யாணம் ஆனாலும் சரி ஆனாலும் சரி ஜாக்கிரதையா இருங்கள். அந்நியர்களோடு இணைக்கப்பட்டால் உங்கள் குடும்பம் உடையும். ஜாக்கிரதையாயிரு. விளையாடி கொண்டு இருக்காத ஆண்டவரிடத்துல. உன் எண்ணம் போல வாழ்ந்து உன் வாழ்க்கையை வீணடித்து உன் குடும்பத்துக்கு தலைகுனிவை கொண்டு வராக. சாலமோன் ராஜ்யபாரம் உடைந்தது. கடைசியா ஒரே ஒரு ஆளை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். தீமோத்தி ஒரு நல்ல ஒரு பாஸ்டர். ஏன் அவர் பிஷப் கூட ஆனார். எப்படி பைபிள்ல இவ்வளவுலாம் எழுதுனே, இப்படி ஒரு நல்லவரை பத்தியும் எழுதுது. இதெல்லாம் படிச்சு நமக்கு தெரிஞ்சுக்கிறது தான். 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நிலைத்திரு. தம்பி தங்கச்சி, நீ நிலைச்சு இருக்கணும். நீ எதை கத்துக்கிட்டியோ, உங்க சண்டே கிளாஸ்ல ஒவ்வொரு வாரமும் உங்க கிராமத்துக்கு வராங்க இல்லையா, அவங்க சொல்றதெல்லாம் நீ கற்று கவனிச்சு நிலைச்சு இருக்கணும். இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுறக்கூடாது. இந்த தீமோத்திக்கு யாரு சொல்லி கொடுத்தது? 2 தீமோத்தி, அங்க ஒரு விரல் வச்சுக்கோ. 2 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. யாருக்கிட்ட இருந்து வருது? பாட்டிலாம் எவ்வளவு பேர் இருக்கிறீங்க? கை காட்டுங்க. கட்டுக்கதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நோவா கதையை சொல்லுங்க, ஆபிரகாம் கதையை சொல்லுங்க, தானியேல் கதையை சொல்லுங்க, தாவீது கதையை சொல்லுங்க. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க இந்த பிள்ளைகளுக்கு. உங்க வீட்டுல பேர பிள்ளைங்களை எல்லாம் போய் பாக்கு வாங்கினுவா, சோப்பு வாங்கினுவா, பவுடர் வாங்கினுவானா, தேங்காய் எண்ணெய் வாங்கினுவான்லாம் யூஸ் பண்ணாதீங்க. விசுவாசத்தை கற்றுக் கொடுங்கள். வாசிமா. லோவிசால் அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும். இந்த லோவிசால் ஐனிக்கேயால் யாரை உருவாக்குனாங்க? ஒரு பாஸ்டரை உருவாக்குனாங்க.
ஒரு பாஸ்டர், ஒரு பிஷப்பை உருவாக்கினாங்க. எப்படி தெரியுமா? சின்ன வயசுல இருந்தே சொல்லிக் கொடுக்கணும். பெற்றோர்களே, தாய்மார்கள்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க சாப்பாடு செய்றீங்களோ, குழம்பு செய்றீங்களோ, எதை வேணா செய்றீங்களோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. உங்கள் பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை கற்றுக் கொடுங்கள். லோவிசாலும் ஐனிக்காலும் தான் செஞ்சாங்க. அவங்க வேலையெல்லாம் எங்கேயும் போகல. ஆனா பக்தி உள்ள ஒரு பிள்ளையை, தீமோத்தேயுவை உருவாக்கினார்கள். பக்தி உள்ள ஒரு பிள்ளையை உருவாக்கினார்கள். நீங்க உங்க பிள்ளைகளை பக்தியா நடத்துறீங்களா? எதையாவது செய்றீங்களா? விசுவாசத்தை சொல்லி கொடுக்குறீங்க. அப்புறம் சொல்லுங்க, பாஸ்டர் என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஐயா என் பையன் கேட்க மாட்டான். நீ சொல்லி கொடுத்தியா? நீ சொல்லி கொடுத்தியா? சர்ச்சில் வந்து தூங்குற, வீட்டுல தூங்குனது போதாது, வசனத்தையும் கேட்க முடியல. அது ஒரு ஆவி. அது இங்க வந்து தூங்குற ஆவி. அது இங்க வந்தா தான் தூக்கம் வரும். வசனத்தை கேட்க கூடாது. கேட்டா மனம் திரும்பிடுவோமே, மனசு மாறிடுவோமே. அதனால இங்க வந்து சாமி ஆடும் ஓன்னு. லோவிசாலும் ஐனிக்காலும் தீமோத்தேயுவுக்கு நல்ல விஷயங்களை சிறு வயதுல இருந்து சொல்லிடலாம். சின்ன வயசுல எத்தனை பாட்டிமார்கள், அம்மாமார்கள் உங்க பிள்ளைகளுக்கு டெய்லி கதை சொல்றீங்க, வேதத்தில் உள்ள கதைகளை. உங்க ஒரு பையன் சொல்றதுலே சார் அப்படின்றான், டக்குன்னு சொல்லிட்டோம். பாருங்க, இதைதான் நாம் செய்யணும். அந்த பிள்ளை திசை தெரியும், அவன் எங்க வேணா போவான், என்ன வேணா செய்வான். ஏன்? அவனுக்கு சத்தியம் தெரியலங்க. அந்த பிள்ளையை சொல்லி ஒரு குற்றமும் இல்லை. கடைசியாக நிறைய காரியம். 5 சபையில இவர் பாஸ்டரா இருந்தார். ஒரு சர்ச்சில் 5 சர்ச், 5 திருச்சபை. 1 தெசலோனிக்கர் 3, 1:12, 1 கொரிந்தியர் 4:17, பிலிப்பியர் 2:19, அப்போஸ்தலர்கள் 17:14, 1 தீமோத்தேயு 1:3. இவ்வளவுதான் சொல்ல முடியும். நீங்க எல்லாம் பைபிளை படிங்க. வெள்ளிக்கிழமை வாங்க, ஐயா நிறைய வசனங்களை சொல்லி தருவார். 6 அமரவங்களுக்கு சொல்லி தருவார். இந்த தீமோத்தேயு கடைசியா என்ன தெரியுமானா, 80 வயசுல ரத்த சாட்சியாய் மரித்தான். ரத்த சாட்சியாய், சுகர் வந்து பிபி வந்து சாகல, இயேசுவுக்காக ரத்த சாட்சியாய் மரித்தான் இந்த தீமோத்தேயு. இதற்கு காரணம் யார்? அவனுடைய பெற்றோர்களே. 2 வித்தியாசமான கணவன் கிரேக்கன், மணி அம்மா வந்து யூதன். 2 வித்தியாசமானவர்கள், ஆனால் பிள்ளையை சரியாக உருவாக்கினார்கள். இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளையை வச்சு என்ன பண்ண போறீங்க? சிந்தியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.